ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாங்கள் புதுசு கண்டென்ட் பழசு. இப்போ நம்ம காலையிலேயே எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாம்ஸ் வந்து கூப்பிட்டாரு. வாடை பழையாறு மீன் வாங்க போகலான்னு. அதான் காலையிலேயே கிளம்பி பழையாறு போயிட்டு இருக்காங்க. நமக்கு அவ்வளோ பேச தெரியாங்க, இன்னும் ஷார்ட்டாக பார்ப்போம். இப்போ தான் நம்ம பழையாறுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். இதை இருக்குது பாருங்க கண்டெய்னர், அதாவது லாரி எல்லாம். இந்த லாரிஸ்லாம் மீன் எக்ஸ்போர்ட் ஆகிறது, வெளியில் போகிறதுலாம் போகும். சரியா நம்ம மற்றவங்க அதே பேசிட்டு நம்ம மீன் வாங்க சிங்க நடைய போட்டு நடந்து போனால் அங்கே உள்ள கடையெல்லாம் காலி ஆயிடுச்சு. வேறு என்ன பண்ணுறதுங்க, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்க சொன்னால் 7 மணிக்கு கிளம்பி வந்தோம். 9 மணிக்கு தான் போட்டு வரேன்ட்டாங்க. அதனால் பசிக்குதுன்னு சாப்பிட ஹோட்டலுக்கு போயிட்டு அவரை பேசின கூப்பிட வாய் முட்டை சாப்பிட்னு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாங்க. நம்ம அப்படி பார்த்துட்டு வந்தால் போட்லாம் கரெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒரு போட் வந்து எவ்வளோ அழகாக விட்றாங்க, பார்க்கவே அவ்வளோ செஞ்சு. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன், ஆனால் இதை நேரில் பார்க்கவில்லை, ஸ்லோவாக வச்சு பார்க்கவில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம காரு லாரி மற்றது தான் ரிவேர்ஸ் விட்டு பார்த்துருக்கோம். இதில் ரிவேர்ஸ் எவ்வளோ அழகாக விட்றாங்க பாருங்கள். போட்டு எங்கே இருக்குது, இப்போ இங்கே இந்த சைடில் உள்ள போட்டில் வந்து டச் ஆகி அழகாக ஸ்லோவாக வந்து நிற்குதுங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம நியர்பையில் உள்ள எல்லாமே போய் வேணால் பாருங்கள் ஒரு வாட்டி. அவன் போட்டு வர ஸ்டைலும் சரி எல்லாமே செம்மையாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. சரி, நமக்கு பிடிச்ச மீன் வாங்க போகலாம் பார்த்தா கீழே கிடக்கு ராடு. பிடிச்ச மீனை தேடி பார்க்குறோம், பிடிச்ச மீன் எதுவுமே கிடைக்கலங்க. சரி, அப்புறம் நடந்ததுனால வலிக்குதுக்கு ஆள் வாங்க போகிறாரு ஆளுன்னு, அதுக்காக ஆள் மட்டும் ஆளுக்கு 1 கிலோ வாங்கிட்டு அப்படியே ஒரு நடையை கட்டிட்டாங்க.